பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவ நீரே, ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவ நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலும் வறண்ட நிலமாக அப்பா நீர் எங்களை நீரூற்றாய் மாற்றும்படியாக உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலம் அப்பா நீர் எங்களோடு இடைப்படுவீராக அப்பா. இந்த இடத்துல தொனிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் பேசுகிறதா இருக்கட்டும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் வாழுகிற இந்த பூமியிலே நாம் எல்லாருமே ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றுதான் நாம் எல்லாருமே விரும்புகிறோம். நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களிலே உலகம் தருகிற ஆசீர்வாதமும் இருக்கிறது, தேவன் தருகிற ஆசீர்வாதமும் இருக்கிறது. இன்று அநேக நேரங்களிலே நாம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி உலகத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இரவு பகலாக உழைக்கிறோம். ஆசீர்வாதம் என்று சொல்லி உலகத்தையும் நம்மையும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய அறிவையும் நம்பி நாம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருப்போமே. ஆனால் அந்த ஆசீர்வாதம், அது நிமித்தம் நாம் பெறுகிற ஆசீர்வாதத்தின் மூலம் நாம் சமாதானத்தோடு நாம் வாழ முடியாது. அந்த உலகம் தருகிற ஆசீர்வாதம் நிச்சயம் நமக்கு சமாதானத்தை தராது. ஏனென்றால் இந்த நாட்களிலே நாம் அநேக செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். பெரிய தொழிலதிபர்கள், பெரிய செல்வந்தர்கள் என்று அதிக பணம் அவர்களிடத்தில் இருந்தும் அதிக செல்வாக்குள்ளவர்களாக இருந்தும் அவர்களால் சமாதானத்தோடு வாழ முடியவில்லை. இது நிமித்தமாக தற்கொலை, இது நிமித்தமாக குடும்பங்களிலே பிரச்சனை என்று தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாம் கேள்விப்படுகிறோம். பிரியமான தேவ ஜனமே, நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதமே ஒரு நிலையான, ஒரு பூரணமான நிறைவை தருகிற ஒரு ஆசீர்வாதம். அந்த பூரணமான, நிலையான, சமாதானமான அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? யார் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள் என்பதை தான் எபிரெயர் 6:7 வசனத்தின் மூலம் நாம் தியானிக்க போகிறோம். எபிரெயர் 6:7 சொல்லுகிறது, எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும்.
ஒரு நிலத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அந்த நிலமானது ஒரு பயிர் நிலமாக இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக அது வறண்டு போன நிலமாக இருக்க முடியாது. கண்டிப்பாக அடிக்கடி அந்த நிலத்திலே மழை பெய்திருக்கும். அந்த நிலத்தில் அடிக்கடி பெய்கிற மழையின் நிமித்தமாக வருகிற தண்ணீரை அந்த நிலம் உறிஞ்சி அது வளம் நிறைந்த பயிரானது முளைப்பிக்க கூடிய அளவிற்கு அது ஒரு ஏற்ற நிலமாக அந்த நிலம் மாறியிருக்கும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் அந்த நிலத்தில் நாம் விதையை விதைக்க முடியும். ஒருவேளை அந்த நிலம் காய்ந்து போன நிலமாக இருக்குமேயானால் அந்த நிலத்திலே நாம் விதையை விதைக்க முடியாது. அப்படி விதைத்தாலும் கூட அந்த விதை வீணாகிவிடும். பிரியமானவர்களே, எபிரேயர் 6:7 சொல்லப்பட்டிருக்கிற நிலம் நம்மை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நிலமாக நாம் இருக்கிறோமா, அல்லது பலன் தராத முட்கள் பாறைகள் நிறைந்த நிலமாக நாம் இருக்கிறோமா? நாம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளிலும் கூட நாம் நல்ல நிலமாக விதைக்கும் போது முளைப்பிக்கக்கூடிய நல்ல ஒரு பயிர் நிலமாக நாம் இருக்க வேண்டுமானால், பலன் தருகிற நிலமாக நாம் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது, நாம் வறண்டு போகாத ஆவியை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் தந்திருக்கிற ஆவி அல்லது ஜீவன் நம்மிடத்தில் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எப்படி ஒரு நிலம் பெய்கிற மழையினால் வளம் நிறைந்ததாய் காணப்படுமோ அதுபோலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அசைவாடுகிற அல்லது பரிசுத்த ஆவியானவரோடு வாழுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்முடைய ஆவி வறண்டு போகாததாய் இருக்கும். நம்மிலே பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்கிற அனுபவம் இல்லை என்றால் நம்முடைய ஆவி வறண்டு போன நிலமாக, எத்தனை வேத வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே பதியாததாகத்தான் இருக்கும். எப்படி முட்கள் பாறைகள் நிறைந்த நிலத்தில் விதைத்த விதை பலன் கொடாமல் இருக்குமோ அதுபோலதான் நாமும் இருப்போம். எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எப்போது பார்த்தாலும் வாழ்க்கையிலே துக்கம், கவலை, கண்ணீர், சமாதானமற்ற சூழ்நிலை என்று வேதனை நிறைந்ததாகத்தான் காணப்படும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரோடு வாழுகிற ஒரு பழக்கம் நமக்குள்ளாக இருக்குமானால் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் நமக்காக முன்குறித்த அந்த பாதையிலே கரம் பிடித்து அழகாக நடத்துவார். இரண்டாவதாக, நாம் செய்ய வேண்டிய காரியம், ஏற்ற பலனை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, ஏற்ற பலன் என்று நாம் சொல்லும்போது, ஒரு நிலத்திலே நாம் பயிரை விதைக்கிறோம். அது அரிசிக்கான பயிராக இருக்குமானால் அரிசியை தான் நாம் அறுவடை செய்ய வேண்டும். அதுபோல தான் பிரியமானவர்களே, தேவ வார்த்தையானது நம்மிலே விதைக்கப்படுகிறது என்றால் அதனுடைய பலன் தேவன் விரும்புகிற கனியாகத்தான் வெளிப்பட வேண்டும். யாக்கோபு 3:11-12 சொல்லுகிறது, ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. நாம் அநேக நேரங்களிலே நாம் யோசிக்கிறோம், நாம் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்லுகிறோம், நாம் ஜெபிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, நாம் ஒழுங்காக ஆலயத்திற்கு சென்றும் அநேக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் நம்மிலிருந்து வெளிப்படுகிற கனி கசப்பான கனியாக இருக்குமானால், தேவன் விரும்பாத கனியாக இருக்குமானால், நாம் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாளிலே நாம் நம்மை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிலிருந்து வெளிப்படுகிற கனி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அநேக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோமே, அநேக வார்த்தைகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்லுகிறோமே, நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற குணங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? வேண்டாத குணங்கள் நம்மிலிருந்து வெளிப்படுகிறதா? பொய் நாவு, கபடு, இச்சை, குறை சொல்லுகிற சுபாவம், பொறாமை, இப்படிப்பட்ட வேண்டாத கனி நம்மிலே வெளிப்படுமானால் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது.
தேவன் நாம் ஒவ்வொருவருமே சுகமாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார். 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், எனக்கு கர்த்தர் வார்த்தை தந்திருக்கிறாரே, ஆனால் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, தாமதப்படுகிறதே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று அநேக நேரங்களில் நாம் புலம்புகிறவர்களாக இருக்கிறோம். 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நாம் மனம் திரும்ப வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். இந்த நாளிலே நம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க நாம் தயாராக வேண்டும். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், நான் அந்த சமாதானமான சந்தோஷமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்னிலே என்னென்ன வேண்டாத குணங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தவர், நமக்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். நாம் அவரிடத்திலே நம்மை அறிக்கையிடுவோமே. ஆனால் பரிசுத்தமாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து தேவன் தருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறுகிற ஒரு நல்ல நிலமாக அவர் நம்மை மாற்றுவார். அதற்காக நாம் நம்மை விட்டு கொடுப்போம், நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். செபிப்போம். எங்கள் அன்பின் தெய்வமே, அப்பா ஏசப்பா, இந்த நேரத்தில் நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நேரத்திலும் அப்பா, யாருடைய இருதயம் வறண்டு போய் அப்பா ஆண்டவரே நீர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்படுகிறதோ அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் தருகிற ஆசீர்வாதத்தை நிறைவாய்